நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா, நாங்கள் லேபர் கார்டு வச்சுருக்கோம், ஆனால் இதுவரையும் அதுலேருந்து எந்த ஒரு பலனுமே அனுபவிக்கலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எங்களால் ஒரு 3 மினிட்ஸுக்குள்ளே தான் போட முடியும். அதுக்கு மேலே நீளமாக நீங்கள் ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கணுன்னா அன்னை தையல் பயிற்சி பள்ளி, அன்னை டெய்லரிங் இன்ஸ்டியூட்டுன்னு போட்டு பாருங்கள். அது யூடியூப்பில் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் அதில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தகவல் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நாங்கள் ரிட்டன் மெசேஜ் பண்ண டிலே ஆனாலும் கூட உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் நாங்கள் போடுவோம். ஃபுல் மெசேஜ் உங்களுக்கு தருவோங்க. அதனால் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு என்ன கேள்வியோ அதுக்கான வீடியோ எல்லாமுமே போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். இது எல்லா பெனிஃபிட்ஸுமே கவர்மெண்ட் தர்றது. நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது மட்டும் இது சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை மூவ் பண்ணி கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். எல்லாமே 100% கிடைக்கும். இதில் உங்களுக்கு அந்த முதல்ல 8 லட்சம்னு போட்டிருக்கேன்ல, அது உங்களுடைய காப்பீடு தொகை. அதாவது நீங்கள் லேபர் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பணியிடத்து மரணமோ இல்லை பணியிடத்தில் நீங்கள் வேலை செய்யும் போது ஏதாவது உங்களுக்கு அடிப்பட்டால் அந்த விபத்துக்கு ஏற்ற மாதிரியான அமௌண்ட்டு அதுதான் 8 லட்சம் வரையும். மினிமம் 1 லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் 8 லட்சம் வரையும் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது 4 லட்சம் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வீடு. அதாவது நீங்கள் இடம் இருக்குது ஆனால் வீடு இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வீடு கட்டுறதுக்கான பணம் தான் 4 லட்சம். அவங்களுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கான நான் ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரியே அந்த நம்மளுக்கு அந்த 40,000 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 40,000 திருமண உதவித்தொகை. 2 குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தைக்கு 20,000, 2 குழந்தைக்கு 40,000 கிடைக்கும். அந்த 36,000 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது டெலிவரிக்காக மகப்பேறு உதவித்தொகை. 2 குழந்தைங்களுக்கு, ஒரு குழந்தைக்கு 18,000, 2 குழந்தைக்கு 18 36,000 கிடைக்கும். இந்த மாதிரி தான் அதை பிரித்து எல்லாம் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றுமே தனித்தனியாக உங்களுக்கு அதில் எல்லாமே நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி அந்த 50,000 எஜுகேஷனுக்கு, மெடிக்கலுக்கு. 7,000 டிகிரி, ஹாஸ்டலில் தங்கி படித்தா எனி டிகிரி என்ன படிக்கிறீங்களோ அந்த மாதிரி. என்ஜினியரிங்கு அதுக்கு 9,000 ரூபா கிடைக்கும். 5,000 எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி படித்தாலும் 5,000 ரூபா கம்பல்சரி எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த 6ஆவதுலேருந்து 10th வரைக்கும் கிடைக்கிது இல்லையா, அந்த அமௌண்ட்டெல்லாம் நான் போடலை. ஏன்னா இது நிறையா வருதுன்றதுனால அது போடல. 6ஆவதுலேருந்து 9ஆவது வரையும் 1,000 ரூபா கிடைக்கும் எல்லா குழந்தைக்கும். பெண் குழந்தை, ஆண் குழந்தைக்கு. 11ஆவதுக்கு 10ஆவதுக்கு பெண் குழந்தைக்கு 4,800 ரூபா, ஆண் குழந்தைக்கு பாஸ் பண்ணால் 2,400 ரூபா. 11ஆவதுக்கு பெண் பிள்ளைகளுக்கு 3,000, ஆண் பிள்ளைகளுக்கு இல்லை. 12ஆவதுக்கு பெண் குழந்தைங்களுக்கு 6,000, ஆண் குழந்தைங்களுக்கு 3,000. இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் நலவாரிய அடையாள அட்டை வச்சுருக்கணும். இந்த நலவாரிய அடையாள அட்டை எங்கே போய் பண்ணணுன்னா, நீங்கள் லேபர் ஆஃபீஸு, அதாவது நலவாரிய அலுவலகம்னு இருக்கும், அங்கே போய் பண்ணுங்கள். அதில் பண்ணுறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு தொழிலாளர்ன்றதுக்கான சான்றிதழ் அவங்களால மட்டும்தான் வழங்க முடியும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் சேவை மையமெல்லாம் கூட அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. நீங்கள் நலவாரி அலுவலகம் போயிடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். சேவை மையம் போகிறீங்கன்னா அவங்க எப்படி அந்த ஃபார்ம் அதாவது நீங்கள் லேபர் தான்ற, நீங்கள் கூலி தொழிலாளி தான்ற எப்படி அது தராங்கன்றதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். தெரியாமல் போய் பண்ணிவிட்டு தப்பாக இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அதை சரியாக சொல்லுங்கள், சரியாக பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே லேபர் ஆஃபீஸ் இருக்கும், அங்கே போய் பார்த்து அங்கே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.